ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான சாஃப்டான ஜவ்வரிசி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை உடையாம பூரணம் எதுவும் வெளியே வராம எப்படி பெர்ஃபெக்டான கொழுக்கட்டை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு 1 கப் அளவு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். இது 1/4 kg அளவு. இது மாவு ஜவ்வரிசி. வாங்கும்போது மாவு ஜவ்வரிசின்னு கேட்டு வாங்குங்க, எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். ஜவ்வரிசியை நார்மல் தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஜவ்வரிசியில் தூசி மண் ஏதாவது இருந்தால் வந்துடும். ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு தண்ணியை புழிஞ்சி எடுத்துடுங்க. இப்போ ஜவ்வரிசியை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இது உள்ள சூடான தண்ணி, ஜவ்வரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஜவ்வரிசி நல்லா ஊறி வரணும். 1/2 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுடலாம். இப்போ பூரணம் பண்ணுறதுக்கு 1 கப் அளவு வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். இது 100 கிராம். மிதமான தீயில வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுந்ததும் இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். வேர்க்கடலை நல்லா ஆறுனதும் இதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். பல்ஸ் மூடில் 4-5 பல்ஸ் விட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, வேர்க்கடலை இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருக்கணும். எந்த அளவு வேர்க்கடலை எடுத்தோமோ அதே அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொரகொரப்பாக அரைச்ச வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு துருவன தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெல்லத்தை நல்லா துருவி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துடலாம். டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துடலாம். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் அது கூட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக வரும். பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். 1/2 மணி நேரம் ஆகியிருக்கு. தண்ணி எல்லாம் உறிஞ்சி ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. ஜவ்வரிசியில் இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். ரொம்ப அரைக்க வேணாம். பல்ஸ் மூடில் 2 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. அரைச்ச ஜவ்வரிசி இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப மாவாகிடக்கூடாது. இது கூட 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம மாவை பிசைஞ்சிடலாம். ஜவ்வரிசியில் நம்ம சுட தண்ணி சேர்த்ததுனால கொஞ்சம் ஒற்றை தன்மையில் தான் இருக்கும். அப்பப்போ தண்ணி தொட்டு ஜவ்வரிசியை பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாவில் இருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டை போல் உருட்டிக்கலாம். கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு பூரணம் வைக்கிற அளவுக்கு மாவை நம்ம மெலிசாக தட்டிக்கலாம். மாவு ரொம்ப மொத்தமாக தட்ட வேணாம், மெலிசாவே தட்டிக்கலாம். நம்ம சுடு தண்ணி சேர்த்ததுனால வெந்து வரும்போது உருண்டை உடையாது. நீங்கள் ரொம்ப மெலிசாவே கூட தட்டிக்கலாம். இது உள்ள 1 ஸ்பூன் அளவு ஸ்டஃபிங் வச்சிடலாம். சின்ன உருண்டைன்றதுனால 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பெருசாக பண்ணிங்கன்னா 2 ஸ்பூன் அளவு கூட நீங்கள் ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு 2 கையும் யூஸ் பண்ணி ஸ்லோவாக க்ளோஸ் பண்ணுங்கள். ஜவ்வரிசி உருண்டையில் இந்த ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். வேகமாக பண்ணால் உருண்டை உடச்சிட்டு வந்துடும். பொறுமையாக 2 கையும் யூஸ் பண்ணி உருண்டையை க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள். வேகமாக பண்ணும்போது நம்ம ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வந்து உருண்டை ஒழுங்காக வராது. அவ்வளோதான், நம்ம உருண்டையை அழகாக உருட்டியாச்சு. இதே போல் மற்ற உருண்டையெல்லாம் பண்ணி எடுத்துக்கலாம். உருண்டை பண்ணியாச்சு. இதை விட ஈஸியாக நம்ம கொழுக்கட்டை பண்ணிடலாம். இதுக்கு கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு பூவரசம் இலை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வாழை இலை இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இலையோட ஷேப்க்கு நம்ம மாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு கொழுக்கட்டையை விட இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அரிசி மாவு கொழுக்கட்டை சூடாக இருக்கும் போது மட்டும்தான் சாஃப்டாக இருக்கும். ஜவ்வரிசி கொழுக்கட்டையை நீங்கள் 1 டே வச்சுருந்தாலும் சாஃப்டாக தான் இருக்கும். இலை ஷேப்க்கு மாவை தட்டிட்டு அது உள்ள 1 ஸ்பூன் அளவு நம்ம ஸ்டஃபிங் வச்சிடலாம். இலையோட ஒரு ஓரத்தில் மட்டும் நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். அப்போ தான் க்ளோஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸ்டஃபிங் கொஞ்சம் வெளியே வர மாதிரி இருந்தால் கை வச்சு உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இலையை க்ளோஸ் பண்ணிடலாம். உருண்டை பண்ணுறதை விட இது ரொம்ப ஈஸியான மெத்தட். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஜவ்வரிசி உருண்டை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மெத்தடை யூஸ் பண்ணி மீதி இருக்க மாவில் உருண்டை கொழுக்கட்டை பண்ணிடலாம். எல்லா உருண்டையும் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்துக்கு மேலே தண்ணி நினைக்காத ஒரு கிளாத் போட்டு அது மேலே நம்ம உருண்டையெல்லாம் வச்சிடலாம். நம்ம பண்ண இலை கொழுக்கட்டையில் இலையை ரிமூவ் பண்ண வேணாம், அப்படியே வச்சுக்கலாம். வெந்ததும் இலை ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். உருண்டை கொழுக்கட்டை வேகிறதுக்கு 5 நிமிஷம் போதும். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம உருண்டை கொழுக்கட்டைலாம் நல்லாவே வெந்து வந்திருக்கு. எந்த உருண்டையும் கொழுக்கட்டையும் உடையவே இல்லை. உருண்டை கொழுக்கட்டை எல்லாத்தையும் நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கொழுக்கட்டை மேலே இருக்க அந்த இலையை ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாகவே வரும். அரிசியை ஊற வச்சு அரைக்க வேணாம். இனி கஷ்டமே படாமல் ஜவ்வரிசியிலே கொழுக்கட்டை பண்ணிடுங்க. இது மாதிரி பண்ணும்போது குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் நீங்கள் வாழை இலையை கூட வச்சு பண்ணலாம், அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உருண்டை கொழுக்கட்டை பிடிக்குன்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.
இப்போது உருண்டையை பிரித்து காட்டுறேன். எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குது. நம்ம உள்ளே சேர்த்த ஸ்டஃபிங்கில் ஸ்வீட்னஸ் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க.